உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவுக்கு சேதம் உண்டாகாத வளர்ச்சி கிருபையா எனக்கு தருவீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுதான் ஆரம்பம். ஆனா அந்த ஆரம்பம் தான் இன்னைக்கு இப்படி படர்ந்து இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான ஆரம்பம். இந்த மெதுவா ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கையில கொஞ்சம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இதை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. இன்னைக்கு காலையில செகண்ட் சர்வீஸ்ல சொன்னது போலதான். ஆமா, நம்ம 5 ஏக்கர்ல 1 ஏக்கர் தான் இப்போ வாங்கி இருக்கிறோம். ஆனா 1 ஏக்கர்னு சொல்லும் போது அது 100 சென்ட் இருக்கு. ஆமா, இதே இடத்துல ஆமா பக்கத்துல 2 சென்ட், இந்த 3 சென்ட், இதெல்லாம் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டோம். நாம 2 சென்ட் வாங்க கஷ்டப்பட்டோம். ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 1 சென்ட் வாங்க. இந்த பின்னாடி நான் நிக்கிற இடம் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு 12 சென்ட் வரும். அப்போ மொத்தமா சேர்ந்து எவ்வளவு, 2 மொத்தமாவே அந்த டைம்ல மொத்தமாவே 2 லட்சம் அப்படி ஏதாவது கேட்டாங்க மொத்தமாவே. ஆனா அப்ப முடியல, கஷ்டமா இருந்தது. அதனால 3 சென்ட் வாங்கணும், அடுத்து ஒரு 3 சென்ட் வாங்கணும். அப்ப முடியல. அப்போ எதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்த எடுப்புலயே 1 ஏக்கர். ஆமே, அதாவது நீங்க அதான் மெதுவா ஓடுற சீலவாமின் ஆண்டவரே 2 சென்ட் வாங்கி இனி என்னத்துக்கு, என்னைக்கு இதுல 2 சென்ட் வாங்கி என்னைக்கு இதுல என்ன இப்படி என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு என்ன தராரோ அதை சந்தோஷமா பாருங்க. உங்க யாக்கோ தாவீதின் தலையில ராஜரீக அபிஷேகம் இருந்து, ஆனா அவனை எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக. அவன் அதை சந்தோஷமாய் மேய்த்தான். தாவீதினுடைய குவாலிட்டியே என்ன அப்படின்னா, தன்னை எப்பொழுதும் அவருக்கு ஆடாக்கி கொண்டே இருப்பான். ஆமே, தன்னை ஆண்டவருக்கு யார் ஆடா மாத்துறாங்களோ அவனை தான் கர்த்தர் ஆமே மேய்ப்பனா உருவாக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆமே. தாவீது நல்ல புல்லுள்ள இடத்தை தேடி பிடிச்சு கொடுக்கிறான், நல்ல தண்ணீர் இடத்துல தேடி பிடிச்சு கொடுக்கிறார். இப்படி கொடுக்கும் போது அவர் என்னை புல்லுள்ள இடத்துல மேய்த்து ஆமே அமர்ந்த தண்ணீர் அண்டையில நானே உங்களை நல்ல மேய்க்கும் போது, அவன் தன்னை அவருடைய ஆண்டவரை தனக்கு மேய்ப்பராக்கி கொள்ளும் போது கர்த்தர் அவனை மேய்ப்பனாகவே உருவாக்குகிறார். இது ஆண்டவருடைய மனசு. ஆமே, தாவீது தன்னை ஒரு நாள் மேய்ப்பனாய் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கவே இல்லை. தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் வைத்தான். அவன் அசட்டை பண்ணவே இல்லை. அவன் சந்தோஷமா அவன் ஒவ்வொன்றையும். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். சந்தோஷம். அதை அசட்டை பண்ணாதீங்க. இனி என்னைக்கு இந்த குடும்பத்துல இது இப்படி வளர்ந்து இவர் இப்படி இருக்கிறது வரைக்கும், இவ இப்படி இருக்கிறது வரைக்கும் அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த தண்ணீர் மெதுவாய் தான் ஓடும், ஆனாலும் தண்ணீர் ஓடும், நிக்காது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடுகு விதை எப்படிதான், அது விதைச்சா எங்க விதைச்சோன்னு நமக்கு தெரியாது. அற்பமான ஆரம்பம். 2வது சீரான வளர்ச்சி, கிராஜுவல் growth. ஆமே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆண்டவர் கொண்டு போவார். ஆமே, இந்த கடுகு விதை அது கொஞ்சம் கொஞ்சமாய் தான் முளைக்கும். ஆமேன். மார்க் 4வது அதிகாரம் அதனுடைய 28, 29 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நிலமானது முன்பு முளையையும், ஃபர்ஸ்ட் கவனிங்க, முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே, அப்ப அறுப்பு காலத்துல அந்த விளைச்சல் இருக்கு. விளைச்சலுக்கு முன்னாடி எப்படி வரும்? முதல்ல நிலம் அது முளையை கொடுக்கும், அடுத்து கதிரை கொடுக்கும், அதுக்கப்புறம் கதிரிலே நிறைந்த. இப்படிதான் ஆண்டவர் கொண்டு வருவார். நம்ம இன்னைக்கு ஜோம் பண்ணி நாளைக்கே ராஜா அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 வருஷம் ஆரோன் கையில ஒரு கோலை வச்சிருக்கிறார். அந்த கோலை ஒரு நைட்ல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வைக்க சொல்லுவார் ஆண்டவர். வச்சு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ப்ராசஸ் அதுல நடந்திருக்கு அப்படின்னா, என்னாகும் 17 அதனுடைய 8 நான் வாசிக்கிறேன். ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து
வாதுமை பழங்களையும் எடுத்ததுமே வாதுமை பழம் அப்படி வைக்கல. பாத்தீங்களா? கிங்டம் ஒர்க் இப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வே வச்சிருக்கிறார். ஆமா, என்னதான் ஆண்டவரே என்ன டைம் ஆனாலும் நான் இப்படிதான் செய்வேங்கிறார். ஆமா, அது துளிர்த்து பூ பூத்து. ஆமா, என்ன ஆண்டவரே நீங்க எடுத்ததும் மார்க் போடுங்க. இல்ல நான் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு தான். ஆமா ஆண்டவரே டைம் ஆகுது, அதை நான் பார்த்துக்கிறேன். காலத்தையும் சமயத்தையும் மாட்டுகிறவர் நான். எனக்கு புரியாத காரியம் ஒரே நைட்டு இவ்வளவு நாள் செய்யல. அப்போ ஒரு நாள் ஆமா இவ்வளவு நாள் அது வந்து உழைச்சிருக்கு. அந்த கோல் உழைச்சிருக்கு, எவ்வளவு நிந்தை கேட்டிருக்கு. அந்த கோலால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நன்மை நடந்திருக்கு. ஆனா அதுக்கு இன்னும் நடக்கல. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு ராத்திரி மாற்றும் போது அவர் வந்து அவருடைய மெத்தட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்படிதான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போவார். உங்க அதாவது முதல்ல வந்து உள்ளுக்குள்ள அது வேர் உண்ட வைப்பார். ஓங்கி ஒரு விருட்சம் வளரணும்னா அதுக்கு வேர் ரொம்ப முக்கியம். ஆமா, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். எடுத்ததும் அவன் வந்து அப்படி பெரிய ஆள் அப்படி ஆகல, வர வர விருத்தி அடைந்தான் என்று ஆதியாகமம் 26:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வர வர விருத்தி அடைந்தான். கலாத்தியர் 4:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து. அதன் அர்த்தம் என்ன? நம்மளையும் கர்த்தர் எப்படிதான் கொண்டு வருவார்? வர வர. ஆமென். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய ஊழியமே சாட்சி. ஆமென் ஆமென். ஒண்ணுமே இல்லாத இடத்துல வந்து எங்க அப்பா எங்க ஃபேமிலியா இங்க வந்தோம். ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வருகிறார். இன்னைக்கு இந்த வளர்ச்சி மட்டும் அநேகர் கண்களுக்கு தெரிகிறது. இதுக்கு பின்னாக ஆண்டவர் நியமித்த ட்ராக். இதுல வந்து எத்தனை மரண படுக்கைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள். ஆனா இது எல்லாமே வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. எகிப்தில யோசேப்பு என்று ஒருவன் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யோசேப்பு கடந்து வந்த பாதைகள், எத்தனை நெருக்கம், வேதனை. யோசேப்பின் வஸ்திரமே எத்தனை முறை பறிக்கப்பட்டது. பலவர்ண அங்கி முதல்ல பறிக்கப்பட்டது. அதன் பிறகு அடிமை வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. சிறையில வந்ததும் சிறைச்சாலை வஸ்திரம் அது பறிக்கப்பட்டு போர்த்திபாரின் வீட்டு மேனேஜர் வஸ்திரம் அதையும் பிடிச்சி ஒரு கிளவி இழுத்துட்டான். அதுக்கப்புறம் திருப்பியும் அடிமை வஸ்திரம், சிறைச்சாலையில வஸ்திரம். அதுக்கப்புறம் தான் அது பெர்மனண்டா ஒரு ராஜ வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எகிப்தில யோசேப் என்கிற ஒருவன் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போவார். உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்து, அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். 17 வயசுல தாவீதுக்கு மேல இஸ்ரவேலுக்கு ராஜாவான அபிஷேகம் விழுந்துச்சு. ஆனா 30 வயசுல தான் அவன் ராஜாவாகவே மாறுகிறான். அது வரைக்கும் அவனுக்கு வீட்டுல கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளருகிறான். அவன் வர 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 அவன் வளர்த்து கொண்டே இருந்தான். அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். 2 சாமுவேல் 2:4 அவன் யாருக்கு ராஜாவாக வைப்பாங்க அப்படின்னா யூதா வம்சத்தாரின் மேல் அவனை ராஜாவாக. அவன் மேல இருக்கிற அபிஷேகம் யூதருக்கு மட்டும் ராஜாவாக அல்ல, யூத வம்சத்தாரின் இல்ல, இஸ்ரவேலுக்கே ராஜா. ஆனா இப்போ உள்ள கண்டிஷன்ல அவனை எங்கதான் தூக்கி வைக்கிறாங்க? பரவாயில்ல, யூதருக்காவது அப்படி கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போவார். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆரம்பத்திலேருந்தே சொன்ன டைம் ஆயிரும். கொஞ்சம் ஆட்ல இருந்து தொடங்குறான் தாவீது. அதுக்கப்புறம் 1000 பேருக்கு. இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு கடைசியில் ஒரு ஸ்தானத்துல வரான். யூத வம்சத்தாருக்கு ராஜா. ஆனா அவன் மேல இருக்கிற அபிஷேகம் என்பது இஸ்ரவேலுக்கு. ஆமென். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் தாவீதின் இடத்துல வந்தாங்க. 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக. இது ஒரே நாள்ல நடந்தது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர, ஒவ்வொரு லெவல்ல கொண்டு வந்து அவன் அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்றதுக்காக அந்த லெவல்ல உருவாக்குவார். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உருவாக்கப்பட்டு கொண்டே இருந்தான்.
உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு. அதனாலதான் இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னா அற்பமான ஆரம்பம். இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க தெரியுமா, இதுல இருந்து அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை ப்ரொமோட் பண்ண போகிறார். ஆனா இங்கே ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கிறது, அதுல சரியா உருவாக்கப்படணும். அதனாலதான் தாவீது சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்ல. ஆண்டவர் உருவாக்குற ஒவ்வொரு ஸ்டெப்பை இப்படிதான் கொண்டு போவார். இப்படிதான் ஆண்டவருடைய. அப்போ இதுலதான் பக்குவம் ஒரு நிலையானது. அதனாலதான் தாவீதின் சிங்காசனம் நிக்கும். தாவீதின் பேர் நிக்குது. எடுத்ததும் ராஜாவா உட்காரல, சவுல மாதிரி எல்லாம் உட்காரல. இவரை நடத்தின பாதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போறார். ஆண்டவரே, நம்ம மேல இருக்கிற ஆண்டவர் நிறைய பேசியிருப்பார், ஒரு சின்ன ஆரம்பத்தை தந்திருப்பார். இப்படிதான் கொண்டு போவார். அவன் உன் சந்ததி நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொல்றார் ஆண்டவர். ஆண்டவர் முதல் பிரசவத்திலே 100 பேர் அப்படியா இல்ல, ஒரு பிரசவத்துக்குள்ளேயே அம்மா கதை முடிஞ்சு சரீரம் கற்பெல்லாம் எப்படி இருந்துச்சா, செத்து இருந்துச்சு. ஆமே, அந்த டெலிவரிக்காக மட்டும் அந்த கற்பம் பலனடைந்து அதோட முடிஞ்சு. அவன் வயசு காலத்துல ஒரு பிள்ளைய பார்த்தாச்சு. ஆனா பிராமிஸ் என்ன தெரியுமா, நட்சத்திரம். இப்படிதான் ஆரம்பம். 1 2 ஆச்சு. ஏசா யாக்கோபு அது அப்படியே 12 ஆகுது. ஆமே, அது 70 ஆகுது. ஒரு 400 வருஷம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா 6 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் இனி என்ன முடியாது. ஆமே, இயேசு மினிஸ்ட்ரியை பாருங்க, சிங்கிளா ஆரம்பிக்கிறார். அப்படியே அந்திரேயா உள்ள என்ட்ராகிறான், பேதுரு என்ட்ராகிறான், 12 சீஷர்கள். அது அப்படியே 70 ஆகுது. உயிர் தெழுந்த பிறகு 120 ஆகுது. 120 அப்படியே 3000 5000. இன்னைக்கு அவன் பேரளவில் இருந்தாலும் உலகத்துல ரிலீஜியன் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன தெரியுமா, கிறிஸ்டியானிட்டி தான். அது எடுத்ததும், அதாவது இயேசு அப்படி கால்கடுக்க நடந்து ஊழியம் செய்வார். ஊழியம் செய்யும் போது சீஷர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா அப்படின்னு கேட்பாங்க. ஆமே, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தானே வளர்ச்சி இருக்கு. நிறைய பேர் வருவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. ஆமே, நிறைய பேர் மீட்டிங்ல அட்டன் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவங்கள நம்பவே மாட்டார். யாரெல்லாம் வருவாங்க, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் இது இப்படிதான் வளரும். நீங்க ஏசாயா 49 படிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆனாலும் நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். அப்போ ஆமே, சீரான வளர்ச்சி இப்படிதான் இருக்கும் லைஃப்ல. ஆமே, திடீர்னு ஆண்டவரே என்ன அப்படி கொண்டு போங்க, இப்படி கொண்டு போங்க. ஆமே, நிறைய புத்தகங்கள்லாம் உண்டு. எளிதில் பணக்காரனாவது எப்படி, புக்கு பயங்கர சேல்ஸ். கடைசியில புக்கை வித்து புக்கு எழுதுன பணக்காரன் ஆயிட்டான். இன்னைக்கு நிறைய, இன்னும் 21 நாள்ல பினான்சியல் பிரேக் த்ரூ இருக்கு. இப்படி எல்லாம் யாராவது டைட்டில் போட்டு மீட்டிங் போட்டா, ஆண்டவரே. ஆமே, கடைசியில பார்த்தா என்னாச்சு, ஒரு பிரேக் த்ரூ. ஆண்டவர் நடத்துவார், அவருக்கு தெரியும். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் கொண்டு வருவார். திரும்பி பார்க்கும் போது, ஆமென், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், ஓஹோ தூக்கி நீர் என்னை உந்தன்
பிள்ளையாக்கி ஆமென். திருப்பி தர ஒன்றும் இல்லையே. ஆமென். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை க்ளோரி. ஆமென். எங்க நமக்கு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு எட்டாததா இருந்ததெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்படி ஆமென் ஆண்டவர் கைகளை ஆசீர்வதித்தார் அல்லவா. ஆண்டவர் வளர்த்தி கொண்டு வருவார். அவருக்கு தெரியும் அவன் யாரை எப்படி வளர்த்தணும். ஏசாயா 1:1 இருக்கும், என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன் அப்படின்ற. என் பிள்ளைகளை 1:2 ஆமென். நான் பிள்ளைகளை வளர்த்து என்ன வேர்ட் அது, வளர்த்து ஆதரித்தேன். ஓசியா 11 இருக்கும், நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஓ ஜீசஸ், அப்பா இருக்கிறாருங்க. அவருக்கு தெரியும் என்னுடைய வளர்ச்சி, நான் எப்படி வளரணும், எவ்வளவுக்கு வளரணும் அவருக்கு தெரியும். இந்த ஆத்துமாவுக்கு சேதம் உண்டாகாத வளர்ச்சியை அவர் தருவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவுக்கு சேதம் உண்டாகாத வளர்ச்சி கிருபையா எனக்கு தருவீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.